இப்போ கொலைவெறின்னா என்னென்னா மனுஷங்களை அழிக்கிறது, அதாவது மனுஷங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கொலைவெறி. இன்னொன்று வந்து மனுஷங்களை கொல்ல முடியாத பட்சத்தில் மனுஷங்க வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை அழிப்பது, மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை அழிப்பது, அதுவும் ஒரு கொலைவெறி தான். மனித வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கை, மனுஷங்களாக வாழ முடியும், நம்மளால் பாதுகாப்பாக வாழ முடியும், அந்த நம்பிக்கையை அழிப்பது. மனுஷங்கனாலே ஆபத்து தான், மனுஷங்களாக வாழ்கிறதே ஆபத்து தான் அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கி மனித வாழ்க்கை மீது மனித உயிர்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது, அதுவும் ஒரு கொலை தான். மனித வாழ்வில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை, மனித வாழ்வில் உள்ள நடைமுறைகளை அழிப்பது, இப்போ குடும்ப அமைப்பை அழிப்பது. கொலைவெறின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. மனுஷங்களை நேரடியாக கொல்றது மட்டும் கொலைவெறி கிடையாது. மனித வாழ்வியல் முறைகளை அழிப்பது, மனித வாழ்வில் உள்ள நம்பிக்கைகளை, மனித வாழ்க்கை முறையை அழிப்பது. உதாரணத்துக்கு வந்து குடும்பமாக வாழ்கிறாங்க, இப்போ கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படி தானே. இப்போ கூட்டு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ தனித்தனி இப்போ வந்து குடும்பம் தான் இருக்குது, கூட்டு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. கூட்டு குடும்பம் எங்கே இருக்குது, யார் இப்போ கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க அப்படின்னா கூட்டு குடும்பத்தை இன்றைக்கி அழிச்சிட்டாங்க. இதுதான் கொலைவெறி. நேரடியாக அழிக்க முடியாத பட்சத்தில் வேறு எந்த வகையில் இந்த மனுஷங்களை அழிக்கலாம் அப்படின்னு தேடும்போது திருமணம் செய்து கொள்ளாமலேயே குழந்தை பெற்றுப்பாங்க. இதுதான் அழிவு, இதான் அழிக்கிறது, இதுதான் கொலைவெறி. வேறு எப்படியெல்லாம் அழிக்கலாம், இந்த மனுஷங்களை எப்படியெல்லாம் எந்த வகையிலெல்லாம் இவர்களை கொலை செய்யலாம் அப்புறம் வந்து இந்த பாலியல் உறவுகளில் வந்து தவறான பாலியல் உறவுகளை ரொம்ப பாதுகாக்கிறது, அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பது, இப்போ கள்ள தொடர்பு, அதுக்கு ஊக்கம் கொடுப்பது, விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுப்பது, இதெல்லாம் கூட கொலைவெறி தான். உண்மையாக இருக்கணும், ஒருத்தர் கணவன் மனைவி உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அப்படி தானே. அப்போது வந்து கணவன் மனைவி உறவுக்கு அதை கேள்விக்குறியாக்குற மாதிரி விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்றது. காதலிப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. இதுதான் கொலைவெறி. காதலுக்கு தடை விதிக்கிறாங்க பாருங்க, இதுவும் ஒரு கொலைவெறி தான். மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது, மனுஷங்களை சாகடிக்கணும். அவங்கள நேரடியாக சாகடிக்க முடியாத பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கைகளை சாகடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் மனுஷங்களை சாகடிக்கணும். இதுதான் வந்து கொலைவெறி. இது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் கொலைவெறியால் உருவான உலகம் இது. அப்புறம் வந்து மனுஷங்களுக்கு ஆசையை ஊட்டுறது, வாகனங்களில் போகலாம், விமானத்தில் போகலாம், பேருந்தில் போகலாம், கார் வாங்கி ஓட்டு. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாவுறது, 10 லட்சம் பேருக்கு கை காலில் அடிபட்டு ஊனமடைகிறது, உடல் ஊனமடைகிறது. இதுதான் அந்த கொலைவெறி. மறைமுகமாக வேறு எப்படி ஒரு ஆசை காட்டி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்கே எப்படி சாகடிக்கிறது, தாய்நாடு அப்படின்னு அந்த வெறியை ஏற்படுத்தி இன்னொரு நாட்டோட சண்டை போட வச்சு அந்த போரில் 10-25,000 பேர் சாவுவாங்க. இதுதான் மறைமுகமாக சாகடிக்கிறது, இதுதான் கொலைவெறின்றது. எப்படியெல்லாம் இந்த மனுஷங்களை சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொலைவெறின்னா என்ன, கொலைவெறியை கொலைவெறின்னா என்னென்னா மனுஷங்களை சாகடிக்கணும், மனித இனத்தை அழிக்க வேண்டும். மனுஷங்களுக்கு எதிராக மாறுறாங்க, அதுதான் அந்த கொலைவெறி. மனுஷங்களை சாகடிக்கணும், மனித இனத்தை அழிக்க வேண்டும். அப்படி நேரடியாக அழிக்க முடியாத பட்சத்தில் நேரடியாகவும் அழிக்கணும், வேறு அதே நேரத்தில் நாம் அழிக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும். வேறு எந்த வகையிலெல்லாம் அழிக்கலாம், மனித மகிழ்ச்சியை அழிப்பது, மனித வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை, மனித வாழ்வில் உள்ள நம்பிக்கையை அழிப்பது. மனித வாழ்க்கைன்னு ஒரு நடைமுறை இருக்குது பாருங்கள், குடும்ப அமைப்பு, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த சொத்தை அழிப்பது. நம்முடைய சொத்தை என்னென்னா இந்த குடும்ப அமைப்புக்கான விதிமுறைகள், நம்முடைய மொழி, அம்மா அப்பா, உறவு முறை, இவங்க தான் சித்தப்பா, இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுது, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா, இந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் எங்கே குடும்ப அமைப்பிலிருந்து தான் உருவாகுது, திருமண உறவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போது இது எல்லாமே அழிப்பது. திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்டில். அந்த மாதிரி நம்பிக்கைகளை அழிப்பது, இப்போ 2-3 பொண்டாட்டி கட்டிக்கிறது, விபச்சாரத்தோட உண்மையாக இல்லாமல் விபச்சாரத்துக்கு தொடர்புடைய உண்மையாக இருக்கிறது கிடையாது, மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மையாக இருக்கிறது கிடையாது, கள்ள தொடர்புகள் குறித்த ஆசையை அதிகரிப்பது, ஆபாசத்தை வளர்ப்பது, இதெல்லாமே மனித வாழ்வை எப்படியாவது அழிச்சிடணும். இந்த மனித வாழ்வின் மீது மனித உயிர்களுக்கு இருக்கிற பற்றை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற இந்த கொலைவெறி தான். அப்போ இந்த கொலைவெறியெல்லாம் கடந்து மனுஷங்க இந்த மனித வாழ்க்கை முறையை காப்பாற்றுறாங்க.
எல்லோரும் உடனே வந்து காப்பாற்றுறாங்க. இன்றைக்கும் குடும்பமாக இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டு குடும்பம் இருக்க தான் செய்யுது, 1-2 இடத்துல. ஆனால் குடும்பமாக இருக்காங்க. திருமண உறவு என்பது இவ்வளோ கலைவரங்களுக்கு இடையிலையும் இவ்வளோ கொலைவெறிகளுக்கு இடையிலையும் அந்த திருமண உறவை மனுஷங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனித வாழ்க்கையை அழிக்கணும், மனித வாழ்வியல் முறைகளை அழிக்க வேண்டும், மனுஷங்களை அழிக்கணும், மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற மனித உயிர்களுக்கு எதிரான மனுஷங்களோட அந்த முயற்சிகளுக்கு எதிராகவும் மக்கள் இருக்காங்க. மனித வாழ்க்கை முறையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் இன்னை வரைக்கும் இந்த திருமண உறவு காப்பாற்றப்படுகிறது. இவ்வளோ கொலைவெறிகளை கடந்து எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க பாருங்கள், மனுஷங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க. அதுமாதிரி ஓரினச் சேர்க்கையும் அது ஒரு கொலைவெறி. ஓரினச் சேர்க்கைங்கிறது ஒரு கொலைவெறி. எப்படின்னா மனித வாழ்க்கை முறையை அழிப்பது. மனுஷங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. இப்போ மனுஷங்க திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது, அப்போது இவங்கள பார்த்து பொறாமையில் இந்த மனுஷங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்களே, இதை எப்படி அழிக்கலாம், இவங்களை எப்படி அழிக்கலாம், நேரடியாக போனால் நம்ம அழிக்க முடியாது, அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க, அவங்கள மனித இனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சி அவங்கள அழிக்க போனால் நம்மளை அழிச்சிருவாங்க. சரி, இவனுடைய நம்பிக்கைகளை அழிக்கலாம். இவனை வந்து இந்த திருமண உறவில் இருக்காங்க, ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறது, இது எல்லாம் எப்படி அழிக்கிறது? ஆணும் காதலிப்பது. நீ காதலிக்கணும்னா ஆணும் பெண்ணும் தேவையில்ல, ஆணுமே போதுமானது. பெண்ணும் காதலிப்பது, பெண்ணும் உடலுறவு வைத்துக் கொள்வது, ஓரினச் சேர்க்கை. இந்த மனித அந்த நம்பிக்கைகளை அழிப்பது. திருமண உறவில் மனுஷங்க இருக்கிற நம்பிக்கைகளை அழிக்கின்ற நோக்கத்தில் ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு நம்பிக்கையை இந்த மனித வாழ்வில் பரப்புவது, அதற்கு அங்கீகாரம் தேடுவது, ஒரு கூட்டமாக ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டமாக, அதுபோன்று இந்த மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறது பிடிக்காமல், ஒரு ஆணும் பெண்ணும் நேசிப்பது பிடிக்காமல், இப்போ காதலிக்கிறது பிடிக்க மாட்டேங்கிறதுல. இப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் காதலிப்பதுக்கு எதிராக இருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒரு மனுஷங்களோட மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கிற ஒரு மனப்பான்மை. யாரும் காதலிக்கக்கூடாது, கலாச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மறுமணம் செஞ்சிக்கக்கூடாது, இது அப்புறம் வந்து உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்னு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓரினச் சேர்க்கை கூட. ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணுமா பாரு, ஆணும் பண்ணிக்கிறாங்க பாரு, பெண்ணும் பண்ணிக்கலாம், ஏன் எங்களையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அனுமதி கேட்குறாங்க. அவங்க ஒரு ஓரினச் சேர்க்கைக்கு ஒரு அனுமதி கேட்பாங்க. அப்புறமா அதை பரப்புவாங்க, தூண்டுவாங்க, ஓரினச் சேர்க்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவாங்க. இது எல்லாமே மனித வாழ்க்கை முறை மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தகர்ப்பதற்கான ஒரு கொலைவெறி முயற்சி தான். இது ஒரு கொலைவெறி தான். எப்படி விபச்சாரம், ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையாக இருப்பது தானே ஒரு மனித வாழ்க்கை முறை. அதுக்கு அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையாக இருக்காத, ஏன் உண்மையாக இருக்கிற பாரு, இந்த மாதிரி விபச்சாரம், நீ விரும்பிய பெண்ணோட நீ பணம் கொடுத்தா உனக்கு விரும்பிய பெண் கிடைப்பாங்க, விரும்பிய ஆண்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித வாழ்க்கை முறையில் உள்ள நம்பிக்கைகளை அழிப்பது, உண்மைத்தன்மை, அந்த மாதிரி இதெல்லாமே கொலைவெறி தான். இந்த விபச்சாரம் என்பது மனித வாழ்க்கை முறை மீது நிகழ்த்துகிற ஒரு வன்முறை. அதுமாதிரி ஓரினச் சேர்க்கை என்பது மனித வாழ்க்கை முறை மீது நிகழ்த்துகிற ஒரு வன்முறை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே இந்த மனித இனத்தை அழிக்க வேண்டும், மனித வாழ்க்கை முறையை அழிக்க வேண்டும், கட்டுப்பாடுகளை, ஒழுக்கத்தை, உணவு கட்டுப்பாடு, எதை வேணாலும் நீ சாப்பிடு, இதெல்லாம் அதன் மூலம் நோய்களை வரவழைத்து மனித இனத்தை அழிப்பது. எதை வேணாலும் நீ சாப்பிடுப்பா, அப்படிலாம் ஒன்றுமே கட்டுப்பாடு கிடையாது. மாமிசத்தை சாப்பிடு, மீனை சாப்பிடு, பாலை சாப்பிடு, முட்டையை சாப்பிடு, தானியங்களை சாப்பிடு. பிற உயிர்களுக்கு தான் கட்டுப்பாடு. ஆடு மாடு தான் அவைகளுக்கான உணவை மட்டும்தான் அவை உண்ணும். ஆடு மாடுகள் மாமிசத்தை உண்ணாது. மாமிசத்தை உண்ணுகிற புலி சிறுத்தைகள் புல்லையும் இலை தலைகளையும் உண்ணாது. கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு என்பது அவைகளுக்குத்தான், மனுஷங்களுக்கு கிடையாது. அப்படி என்னத்தை வேணாலும் நீ சாப்பிடு, கடைசியில் நோய் வந்து சாவு, நோயை வரவழைச்சி மனுஷ இனத்தை அழிக்கிறது, மறைமுகமாக திட்டம் போடுறது, சதி திட்டம் செய்வது. மாமிசம் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வேறு யாரும் இல்லை. அவங்க இந்த மனித இனத்தை அழிக்க வேண்டும், மனித வாழ்க்கை முறைகளை அழிக்கணும், மனித நம்பிக்கைகளை அழிக்கணும், நோயை வரவழைச்சி மனுஷங்களை சாகடிக்கணும், எந்தெந்த வழியிலெல்லாம் மனுஷங்களை சாகடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுகிறவர்களுடைய சிந்தனையிலிருந்து உருவாகிற நம்பிக்கைகள் தான் அது. அதுக்கு வந்து சரி, அவங்க தான் இவங்க தான், அவங்க தான் கொலைக்காரங்க, அவங்க தான் மனித இனத்தை அழிக்கக்கூடியவங்க, நாம் அப்படி எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. மனுஷங்களுக்கு எதிராக ஆயிட்டாங்க. நானும் கூட அப்படி தான் இருந்தேன். அப்போ வந்து இந்த ஆராய்ச்சியோட நோக்கமே என்னென்னா,
மனித இனத்தை பாதுகாப்பு தான். மனித இனத்தை அழிக்கின்ற வேலைகளில் இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்வது. என் கண்ணே என்ன குத்திச்சுன்னா எப்படி இருக்கும், என்னுடைய கையே என்னுடைய கண்ணை குத்திச்சுன்னா எப்படி இருக்கும். நான் தற்கொலை பண்ணிக்கிற அந்த சிந்தனை, தற்கொலை சிந்தனை இது. மனித உயிர்களுக்கு எதிராக மாறுவது, மனித உயிர்களின் வாழ்வியல் முறைகளை அழிப்பது, உணவு முறைகளை அழிப்பது, கட்டுப்பாடுகளை அழிப்பது. அப்போ அதுக்கு மனுஷங்களே மனுஷங்களுக்கு எதிராக மாறுறாங்க. இந்த மனுஷங்களுக்கு எதிராக மாறுறாங்க. அதுலேருந்து அதுதான் மூட நம்பிக்கை. அப்போது அந்த மூட நம்பிக்கையிலேருந்து நாம் விடுபடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி உண்மைகளை சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் பிறருக்கு சொல்கிறேன். அதன் மூலம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். மனுஷங்களோட உள்நோக்கம் இதுவாக தான் இருக்குது. நாமளே நமக்கு எதிராக மாறுறோம். மனித இனத்திற்கு எதிராக நாமளே நமக்கு மாறிட்டு இருக்கோம். அதிலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அதற்கான ஆராய்ச்சி தான். அதற்காக எனக்கு தெரிகிற விளக்கத்தை தான் நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அதனால் அப்போ மனுஷங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. எப்போல இருந்துன்னா அந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களா அப்போவே இருந்து. கற்காலத்தில் மனுஷங்களுக்கு எதிராக இல்லை. எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ, உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்போது உடம்புல ரொம்ப வலிமை ஏற்பட்டது. அந்த வலிமையின் காரணமாக யாரையாவது அடக்கணும், அடிமைப்படுத்தணும், அளவுக்கு செயற்கையான வலிமை. அந்த வலிமையின் நோக்கம் என்னென்னா யாரையாவது அடக்கணும், அடிமைப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ தான் அவங்களுக்கு உலோகங்கள் தேவைப்பட்டது. உலோகங்கள் பிறரை அடக்குவதற்கும், அடிமைப்படுத்துவதற்கும், ஒழிப்பதற்கும், பிறரை அழிப்பதற்கும் உலோகங்கள் தேவைப்பட்டது. அப்போ தான் உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே மனுஷங்க தனக்கு எதிரான அத்தனையும் அழிக்க ஆரம்பித்தாங்க. அது பிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி. மனுஷங்களை கூட இவங்க தனக்கு எதிரானவங்க அப்படின்னு நம்பினாலே அவங்கள அழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த கொலைவெறி அப்போ தான் ஏற்படுது. உலோகங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் மனுஷங்களுக்கு கொலைவெறியே ஏற்படுது. அது உலோகங்கள் கண்டுபிடிச்சி இன்னைய வரைக்கும் உலோகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் எப்படி இருக்கும், அதோட உச்சக்கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். உலோகங்கள் என்னை கண்டுபிடிச்சாங்க, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அதோட வளர்ச்சி காலகட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3000 வருஷம் கழித்து உலோகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்கி, ஒரு கொலைவெறி தான் இது. இந்த உலகத்தை உருவாக்குறாங்கன்னா ஒரு கொலைவெறியோடு ஒரு உலகத்தை உருவாக்கி ஒரு உச்சக்கட்டத்தை சந்திக்கிறார்கள். இதோட ஆரம்பம் எது? இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்பம் எதுனாக்கா உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்களா, அதுதான் ஆரம்பம். அதை விட எது ஆரம்பம்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க பாருங்கள், அதுதான் உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கான தூண்டுதல் என்பதால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் ஆரம்பம் எதுவென்றால் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்கல்ல, அதுதான் ஆரம்பம். ஏன்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது தான் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது, கொலைவெறி ஏற்படுகிறது. கொலைவெறி எங்கே ஆரம்பிச்சதோ அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்பம். இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்பம் என்பது எதுவென்றால் கொலைவெறி எப்பொழுதோ ஏற்பட்டது. அந்த கொலைவெறியால் உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். கொலைவெறியால் தான் மனுஷங்களுக்கு ஏற்பட்ட கொலைவெறி தான் இந்த உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உலோகங்களை கண்டுபிடிச்சி தனக்கு எதிரான அத்தனை உயிரினங்களையும் அழித்தாங்க. இந்த இயற்கையை அழித்தார்கள். பிற உயிரினங்களை சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, யானை பல கோடிக்கணக்கில் அழிச்சிருப்பாங்க. கோடிக்கணக்கான யானைகளை அழிச்சிருப்பாங்க. இது நாள் வரைக்கும் மனுஷங்க உலோகங்களை எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான யானைகளை அழித்திருப்பார்கள். கோடிக்கணக்கான சிங்கங்களை, சிறுத்தைகளை, காட்டெருமைகளை, தனக்கு எதிரான அத்தனை உயிரினங்களையும் பல கோடி கணக்கில் இந்நாள் வரைக்கும் கடந்த ஒரு 3000 வருஷமாக எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் அழிச்சிருப்பாங்க. அது ஒரு கொலைவெறி. அது மாதிரி மனுஷங்களையும் அழிச்சிக்கிட்டாங்க. கோடிக்கணக்கில் கொலைவெறி. மனுஷங்களையும் கொலை செய்திருப்பார்கள். கொலைவெறி பொதுவாக அந்த கொலைவெறிக்கு என்ன காரணம்? இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஏற்படுகிற உணர்ச்சி என்ன தெரியுமா? நீங்கள் ஆற்றல் ரொம்ப தெம்பாக இருக்குது. ஒரு கேழ்வரகு கூழ் குடித்தா அப்படி தெம்பாக இருக்கும். ஒரு சோறை சாப்பிட்டா தெம்பாக இருக்கும். சோர்ந்து போயிருக்கீங்க, பசியோட பட்டினியோடு இருக்கீங்க, அப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. உங்கள் உடம்புல ஏற்படுகிற தெம்பு இருக்குது பாருங்கள், அது வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் கொலைவெறி. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறரை அழிக்க வேண்டும். இப்போ பிறரை அழிக்கணும். அந்த கொலைவெறி எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னா பிறரை அடிமைப்படுத்துவதன் மூலமாக பிறருடைய மரியாதையை குறைப்பது, மரியாதையை அழிப்பது.
இதுவும் ஒரு கொலைவெறி தான். இப்போ நான் மேலதிகாரி, நீ எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குல்ல தொழிலில், இதுவும் ஒரு கொலைவெறி தான். இப்போது வயசில் பெரியவங்க தான் பெரியவங்க அப்படின்னு மனுஷன் வாழ்வியல், அது ஒரு மனித நம்பிக்கை, மனித வாழ்வியல் முறை. வயசில் பெரியவங்கள நம்ம பெரியவங்கன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இப்போ அப்படியா அந்த நம்பிக்கையை எப்படி அழிக்கிறோம் பார். மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரியவங்கன்னா யாருன்னா வயசில் யாரெல்லாம் பெரியவங்களோ அவங்களாம் பெரியவங்கப்பா, அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும், இதுதான் மனித வாழ்க்கை முறை, இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மனித சாத்தான்கள் மனித சாத்தான் சிந்தனை இருக்குல்ல, சிந்தனை சாத்தான் சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னா, ஓ அப்படியா, ஓ இப்படி வேற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, உங்களை நான் அழிக்கிறேன் பார், உங்கள் நம்பிக்கையை அழிக்கிறேன் பார், நீ வயசில் நீ பெரியவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, அந்த நம்பிக்கையை நான் எப்படி அழிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமைத்தனமான தொழில் நடைமுறையை உருவாக்குறாங்க. அங்கே போயிட்டாக்கா திறமையானவர்கள் தான் பெரியவர்கள். திறமையானவர்களிடம் அந்த வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, திறமை குறைவாக இருந்தால் பணிவாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படின்னா, ஒரு தொழில் நிறுவனத்தில் போகிறீங்க, அங்கே உங்களை விட ரொம்ப திறமை அதிகமானவராக இருப்பார் ஒருத்தர், ஆனால் உங்களை விட வயசில் குறைவானவராக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பணிவாக தான் நடந்துக்கணும். உங்களை விட வயசில் 10 வயசு கூட குறைவாக இருப்பார், ஆனால் அவர் தான் உங்களுடைய மேலதிகாரியாக இருப்பார். அதனால் அவர்கிட்ட போய், சார் சொல்லுங்கள் சார், அவர் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும். வயசில் சின்னவங்க சொல்கிற வேலையை வயசில் பெரியவங்க செய்யணும். இது தொழில். அப்போ இது ஒரு கொலைவெறி. மனித வாழ்வில் உள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, பெரியவங்களுக்கு சின்னவங்க பணிவாக நடக்கணும். இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எப்படி சாகடிக்கிறோம் பார், இதுதான் கொலைவெறி. மனுஷங்களை நேரடியாக கொல்ல முடியாத பட்சத்தில் மனித நம்பிக்கைகளை, மனித வாழ்வியல் உள்ள நம்பிக்கைகளை எப்படி சாகடிப்பது? என்னால் எதெல்லாம் எப்படியாவது சாகடிக்கணும், இந்த மனுஷங்களை எப்படியாவது சாகடிக்கணும், இந்த மனுஷங்களை நேரடியாக சாகடிக்க முடியாத பட்சத்தில் இவங்களோட நம்பிக்கைகளை சாகடிக்கணும். ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை சாகடிக்கணும். உடனே விபச்சாரத்தை ஏற்படுத்து. எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். கள்ள தொடர்புகளை பரப்பு, சுய இன்பம் செய்வதை நியாயப்படுத்து, மருத்துவர் வாயிலாகவே சொல்லவை. மருத்துவர்கள் என்ன பண்ணான், சுய இன்பம் பண்ணுறது நல்லதுன்றான். அப்போ என்னென்ன, சுய இன்பம் பண்ணால் அவனுக்கு உண்மையாக இருக்கிறதுல அவனுக்கு ஒரு ஆர்வமே இருக்காது. ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருக்கணும், விசுவாசமே ஏற்படாது. ஒரு பெண் மீது அவனுக்கு விசுவாசமே ஏற்படாது. ஒரு ஆண் மீது பெண்ணுக்கு விசுவாசமே ஏற்படாது, ஒரு பாசமே ஏற்படாது. ஏன்னா அவள் கை இருக்குது, உடலுறவு இன்பம் வேண்டுமா, அவள் கையை வச்சு அவள் பண்ணிக்க போகிறாங்க, அந்த ஆணும் பெண்ணும். பிறர் மீது அவங்களுக்கு விசுவாசமே ஏற்படாது. இப்படி இயற்கைக்கு முரண் நடைமுறைகளை உள்ள பூத்தி மனித வாழ்வில் உள்ள நம்பிக்கைகளை அழித்து அதன் மூலம் மனித வாழ்க்கையில் நாசம் செய்து மனித இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு வெவ்வேறு கோணங்களில் ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கு எதிராக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ அது மாதிரி இப்போ தொழிலில் பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு பொதுவாக மனித வாழ்வில் பெரியவங்களுக்கு சின்னவங்க பணிவாக நடந்துக்கணும். பெரியவர்களிடம் சிறியவர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையை அழிக்கிறேன் பார், நீ அப்படி தான், அதுதான் மனித வாழ்க்கை முறை. பெரியவங்ககிட்ட சின்னவங்க பணிவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள். மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு விதிமுறை. அப்போ அந்த நம்பிக்கையை எப்படி அழிக்கிறேன் பார், நீ அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலில் திறமையானவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். திறமையானவர்கள் திறமை குறைவானவர்களே ஆதிக்கம் செலுத்துவது, வேலை வாங்குவது. இப்போ வயசில் குறைவாக இருப்பாங்க, அவங்க வயசில் பெரியவங்கள வேலை வாங்குவாங்க. எங்கே வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல வேலை வாங்குறது. வயசில் குறைவானவங்க, அதாவது வயசில் குறைவாக இருப்பாங்க ஆனால் திறமை அதிகமாக இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க. அதாவது வயசில் அதிகமாக இருப்பாங்க ஆனால் திறமை குறைவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வயசில் குறைவாக இருப்பாங்க, திறமை அதிகமானவர்களிடம் இந்த வயதில் பெரியவர்கள் அதே நேரத்தில் திறமை குறைவாக இருக்கும். அவங்க பணிவாக நடந்துக்கணும், அவங்க சொல்கிற வேலையை செய்யணும். இந்த வயதில் சிறியவர்கள் ஆனால் திறமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மேலதிகாரியாக இருப்பார், அதில் முதலாளியாக இருப்பார். அவர் சொல்கிற வேலையை வயசில் பெரியவங்க செய்யணும். அந்த முதலாளியோட வயசில் பெரியவங்கெல்லாம் இந்த முதலாளியாக இருக்கிற அந்த வயதில் சிறியவர், அவர் சொல்லுகிற வேலையை இவர்கள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி இதுதான் மனித வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையை அளிப்பதுங்கிறது. இது ஒரு அவமானம், ஒரு சுயமரியாதை குறைபாடு. அது மரியாதையான நடைமுறைகளை அளிப்பது. மனித வாழ்க்கையை அழிக்கணும்னா அந்த மரியாதையான, அது மாதிரி அறிவை அளிப்பது. மனுஷங்களை அழிக்கணும் அப்படின்னா அறிவை அளிப்பது. மூட நம்பிக்கைகளை பரப்பு, மதத்தை உருவாக்கு, ஜாதியை உருவாக்கு, நிறவரி மூட நம்பிக்கைகளை உருவாக்கு. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு அறியாமையை உருவாக்கி அதன் மூலம் மனுஷங்களை அழிக்கிறது. மருத்துவம்னா என்னன்னு தெரியாமல் அவங்க அப்படி ஒரு மருத்துவ மூட நம்பிக்கையை உருவாக்கு.
நான் தான் மருத்துவர். ஏதாவது உனக்கு தலைவலி காய்ச்சல்னா கூட நீ என்கிட்ட தான் வரும். சுயமாக சிந்திக்காத. நான் உனக்கு ஒரு மருந்து கொடுப்பேன், அந்த மருந்தில் என்ன இருக்குதுன்னு நீ கேட்காத, தெரிஞ்சிக்காத. தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் தெரிஞ்சுக்க விரும்பினாலும் நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். நான் கொடுக்குறது நீ சாப்பிட்ணும், நான் கொடுக்குற மாத்திரையை நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் மருத்துவ மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைகளை பரப்பி நீயே உனக்கு வைத்தியம் பண்ணிக்காத. இந்த மூட நம்பிக்கைகளை பரப்பி அதன் மூலம் மனுஷங்களை அழிக்கிறது. கண்மூடித்தனமாக பிறரை நம்ப வச்சு, பிறரை எதிர்பார்க்க வச்சு, அதன் மூலம் இந்த மனுஷங்களை அழிக்கிறது. ஒரு மருத்துவ வியாபாரத்துக்கு மனுஷங்களை பயன்படுத்தி ஒரு குணப்படுத்தவே தீர்வில்லாத ஒரு நடைமுறை, நோய்களை குணப்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அந்த நோய்கள் மூலமாக பணத்தை சம்பாதிப்பது, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மனுஷங்களை அழிக்க துணிவது, மனித உயிர்களை பணயமாக வைப்பது, மனித உயிர்களை அழிக்க துணிவது. அந்த மாதிரி அது மாதிரி எப்படியாவது அது மாதிரி பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஆண்கள் பணிவாக பெண்களிடம் ஆண்கள் பணிவாக, பெண்கள்னாலே பெரியவங்க, ஆண்கள்னாலே பெண்களின் பார்வையில் குழந்தைகள். பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்துக்கணும். பெண்களை உயர்வாக நினைக்கணும். ஆண்கள் தாழ்வான நிலையிலும் பெண்கள் உயர்வான நிலையிலையும் வாழணும். இது மனித வாழ்வில் உள்ள நடைமுறை. உடனே இந்த கொலைவெறி சிந்தனை என்ன பண்ணுதுன்னா, மனுஷங்களுக்கு எதிராக மனுஷங்களே இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி நினைக்கிறீங்களா, பெண்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்களா, அதனால் அப்படி நினச்சா இந்த மனித வாழ்க்கை அமைதியாக மாறிவிடும், அது பொறுக்க முடியல, அதெல்லாம் எங்களால் பொறுக்க முடியாது, உங்களுடைய நம்பிக்கையை எப்படி அழிக்கிறோம் பாருங்கள், பெண்களை நாங்கள் அடிமைப்படுத்துகிறோம் பாருங்கள். இதெல்லாமே கொலைவெறி. ஆணாதிக்கம் என்பது ஒரு கொலைவெறி தான். இந்த ஆணாதிக்கம், ஆண் சர்வாதிகாரம் என்பது மனித வாழ்வில் உள்ள அந்த மகிழ்ச்சியை அளிக்கின்ற நோக்கம், மனித உயிர்களை அளிக்கின்ற நோக்கத்தோட விளைவு தான் இந்த பெண்களை அடிமைப்படுத்துறது. பெண்களை அடிமைப்படுத்துவது மூலமாக பெண்களின் மரியாதையை குறைப்பது, மரியாதையை அளிப்பது, அது மாதிரி ஆண்களின் இந்த மாதிரி இது எல்லாமே கொலைவெறி தான். எப்படியாவது இந்த மனுஷங்களை அழிச்சிடணும். இப்போ பெண்களை உயர்வாக நினச்சா என்னாகும், இந்த மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிடும். பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், ஆண்களும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பான். அது பொறுக்கலை, உடனே இந்த பெண்களை அடிமைப்படுத்து, அதுதான் ஆணுக்கு அழகு, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்பிக்கைகளை பரவ செய்து அதன் மூலம் மனித வாழ்க்கையை அழிப்பது. மனுஷங்களை அழிக்கணும், இல்லைனா மனித வாழ்வில் உள்ள நம்பிக்கைகளை அழிக்கணும், மகிழ்ச்சியை அழிக்கணும். இதுதான் கொலைவெறி. கொலைவெறியால் உருவான உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். இது கொலைவெறியால் உருவான ஒரு உலகம். கொலைவெறியை அடிப்படையாக, அந்த கொலைவெறியை தான் நம்ம இழக்கிறோம். நம்மளே நம்மளை கொலை பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுதான் சாப்பாடு, அரிசி தான் சாப்பாடு, கேழ்வரகு, தானியங்கள், மாமிசம், முட்டை, பால், இதுதான் சாப்பாடு, இதுதான் மனித உணவு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளை உண்ணச் செய்து நம்ம கையாலே நம்மளை கொல்ல வைக்கிறாங்க. தற்கொலை முயற்சி, தற்கொலை பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டுறாங்க. இதுதான் கொலைவெறிங்கிறது. நம்ம கையாலே நம்மளே கொல்ல துணிவது. இதுதான் ஆரம்பம். மனுஷங்களை அழிக்கிறதுக்கான மனித முயற்சியின் ஆரம்பமே உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல தன்னை அழிக்க துணிவதால் தான் பிறரையும் அழிக்க துணிகிறார்கள். இந்த மனுஷங்களை அழிக்கிறதுக்கு எங்கேருந்து துணிகிறாங்க தெரியுமா? எங்கேருந்து அந்த துணிச்சல் வருதுன்னா, இந்த மனுஷங்களையே அழிப்பதற்கு எங்கிருந்து அந்த துணிவை பெறுகிறார்கள்னா, தன்னிடமிருந்து தான் அந்த துணிவை பெறுகிறார்கள். தன்னை அழிப்பதற்கு அவர்கள் முதலில் துணிகிறார்கள். உணவு முறை மூலமாக. இந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு, தானிய உணவுகள் இதை உண்பதால் உடலில் நோயை ஏற்படுத்தி தன்னையே அழிக்க சிறு வயதிலிருந்தே துணிந்து விடுகிறார்கள். ஒரு 40 வயசில் நோய் வருது. அதற்கான முயற்சி சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இந்த வெள்ளை சீனி கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள், இப்படி இதெல்லாம் சாப்பிட்டு கேக்கு, பரோட்டா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, பிரியாணி, பப்ஸு, இந்த மாதிரியான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு தன்னையே அழிக்க துணிகிறார்கள். எதுவும் ஒரு கொலைவெறி தான். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் திங்கிறீங்களா, அது உங்களை நீங்களே அழிச்சிக்கிற அந்த கொலைவெறி. அப்படி உங்களை நீங்கள் அழிச்சிக்கும் போது உங்களுக்கு மற்றவங்களையும் அழிக்கணும்னு தான் தோணும். மற்றவங்களை அழிப்பதற்கான நியாயம் உங்கள்கிட்ட இருந்தால், ஏன்னா உங்களே நீங்கள் அழிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் பிறரை அழிப்பதிலும் நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அந்த உணவை, விஷ உணவு, அது விஷ உணவு. கொலைவெறி தான் அதிலேருந்து உருவாகும். அந்த கொலைவெறி தான் நம்ம உயிரை பணயமாக வச்சு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு
நமது உயிரை பணயமாக வைக்க வேண்டும். ரோட்டில் போகணும், வாகனத்தில் பயணிக்கணும், அங்கே நிறைய வாகனங்கள் வந்து போகும், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அப்போது உனக்கு என்ன தேவை? உயிரை பணயமாக வச்சு தான் நீ இந்த ரோட்டில் போகிற. விபத்துகளால் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. இந்த உயிரை பணயமாக வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. உயிரை பணயமாக வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். உயிரை பணயமாக வச்சு தான் இந்த உலகத்தை நம்ம உருவாக்குறோம். அப்போ இது என்னது? கொலைவெறி. இதுதான் கொலைவெறி. உயிரை பணயமாக வைக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி பணயமாக வைக்கக்கூடாது. இந்த உயிரை பாதுகாக்கணும். ஒரு முறை போச்சுன்னா திரும்ப வருமா? அது உயிரை வந்து பணயமாக வைக்கலாமா? உயிர் ஒரு முறை போனால் திரும்ப வராது. அப்படிங்கிறதுனால நீ அப்படி உருவான உலகம்தான் உயிரை பணயமாக வச்சு அதுதான் உயிரை பணயமாக வைப்பது. அதுதான் வந்து கொலைவெறி. அந்த கொலைவெறி தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுக்கு காரணம். கொலைவெறி எங்கேருந்து ஆரம்பமாச்சு? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவை உண்டதால் மனுஷங்களுக்கு கொலைவெறி ஏற்பட்டது. அளவு கடந்த ஆற்றல், செயற்கையான ஒரு வலிமை, உடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும், அழிக்கணும், கொல்லணும், தனக்கு அடிபணிய மறுப்பவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? உலோகங்களை கண்டுபிடிக்காங்க. அந்த தேடலை போய் உலோகத்தை கண்டுபிடிக்க உதவுகிறது. உலோகங்களை அடிப்படையாக கொண்ட வேலைகள் புதிய வேலைகள் உருவாகிறது. அப்போது வந்து பிறரை அடிமைப்படுத்துகிற நடைமுறை தொழிலில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. உலோகங்களை அடிப்படையாக கொண்ட வேலைகள் ஆரம்பிக்குது. அந்த வேலையை கற்றுக்கிறதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் அடிமையாக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு. ஏன்னா அந்த தொழிலை கற்றுக்கணும். உலோகங்களை அடிப்படையாக கொண்ட உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குகிற நடைமுறை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தொழிலில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து அவர் சொல்கிற வேலையெல்லாம் இன்னொருத்தர் செய்கிறார்ல, இது வந்து கற்காலங்களில் இல்லை. உலோகங்கள் இல்லாத காலங்களில் இன்னொருத்தர் வேலை வாங்குகிற நடைமுறை இல்லை. அதாவது ஒரு அப்பா மகனை வேலை வாங்குறது அது உறவுமுறை அடிப்படையாக கொண்டது, அன்பு சார்ந்தது. ஒரு அம்மா பையனை வேலை வாங்குற, மகனை வேலை வாங்குறது, மகளை வேலை வாங்குறது, அதெல்லாம் வந்து உறவுமுறையை அடிப்படையாக கொண்டது. அது இயற்கையானது, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அது மென்மையாக தான் வேலை வாங்குவாங்க. ஒரு 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 அப்பா வந்து தனது மகனை வந்து இந்த ரொம்ப சித்திரவதை பண்ணி அடிமை மாதிரியெல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன வேலைகளை தான் வேலை வாங்குவாங்க. அது கற்காலங்களில் மனுஷங்க ஒருவருக்கொருவர் உதவியை, அது வந்து உதவி. அது ஆனால் வந்து தொழிலில் உள்ளது வந்து வேலை என்பது வேறு, உதவி என்பது வேறு. தொழிலில் ஒருத்தர் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். கஷ்டமான வேலையை கொடுத்தா கூட அவங்க சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு அப்பா வந்து தனது மகன்கிட்ட ஒரு வேலை சொல்கிறார், ஒரு அம்மா வந்து தனது மகன்கிட்ட ஒரு வேலை சொல்லும்போது அது கஷ்டமான வேலையாக இருந்தால் அந்த பையன் போமா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் தொழிலில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்போ தொழில் அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தர் சொன்னால் நீ செய்யணும், உன்னுடைய முதலாளி சொன்னால் நீ செய்யணும். இந்த நடைமுறை எப்போ உருவாகுதுன்னா கற்காலங்களில் தொழில் அடிமைத்தனம் என்பது இல்லை. ஒரு முதலாளி ஒருத்தர் சொல்கிற வேலையை நீ செஞ்சே ஆகணும் அதுங்கிறது கற்காலங்களில் கிடையாது. கற்காலங்களில் உலோகங்களே இல்லை. அப்படியும் உலோகத்தை அடிப்படையாக கொண்ட எந்த தொழிலுமே இல்லை. அதனால் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்காக பிறருக்கு அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, நீ உலோகத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தொழில்களை உருவாக்குறாங்க. உலோகத்தை அடிப்படையாக கொண்டு புதிய தொழில்கள் என்னது? இந்த மரங்களை வெட்டுறது, அப்புறம் மரங்களை வெட்டிய மரங்களை கொண்டு கதவுகள் ஜன்னல்கள் செய்வது, வீடு கட்டுவது, அப்போல்லாம் உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் உருவாகுது. அப்போது ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறாங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் செய்யணும். திறமையானவங்க சொல்கிறத அவரை விட திறமை குறைந்தவர்கள் செய்யணும். வயசு இல்லாமல் அங்கே முக்கியம் கிடையாது. யார் திறமையானவங்களோ அவங்க சொல்கிறத மற்றவங்க செய்வாங்க. அப்போ உலோகங்களை அடிப்படையாக கொண்டு சக்கரமே அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரத்தை வெட்டி சக்கரங்கள் செய்கிறாங்க. சக்கரங்கள் செய்யும்போது தான் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. வாகனங்களை உருவாக்குகிற தொழில்கள் உருவாகுது. அப்போ தொழிலில் திறமையானவங்க வயசு அதிகமாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. வயசு குறைவானவங்களும் தொழிலில் திறமையாக இருப்பாங்க. அப்போ அவங்க தான் அவங்க சொல்கிற வேலையை அவங்களுக்கு கீழே உள்ளவங்க செய்வாங்க. தொழில் அடிமைத்தனம் என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வருது. தொழில் அடிமைத்தனம்னா என்னென்னா ஒருத்தர் சொல்கிற வேலையை இன்னொருத்தர் செய்யணும். இந்த நடைமுறை கற்காலங்களில் இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலங்களில் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த அடிமைத்தனம் எல்லாமே வந்து உலோகங்கள் கொலைவெறியால் உருவானது தான். கொலைவெறி எங்கேருந்து உணவை இந்த உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றாங்க, அப்போ தான் உருவாகுது. அதுலேருந்து உருவானது தான் இன்றைக்கி உச்சக்கட்டம். இந்த கொலைவெறியின் உச்சக்கட்டம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியில் இருக்குன்னா அது கொலைவெறியின் உச்சக்கட்டமாக தான் பார்க்கணும். மனுஷங்களை அழிக்கணும், மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு கொலைவெறியின் உச்சக்கட்டம் தான் இன்றைக்கும்.
இன்றைக்கி இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம். அவ்வளோதான். ஒரு கொலைவெறி என்ன பண்ணும்? கொலைவெறிங்கிறது எவ்வளோ ஆபத்தானது. கொலைவெறியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொலைவெறியை கொண்டாடுறோம். நான் எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், அணு உலைகளை கண்டுபிடிக்கணும், அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கணும், நுட்பமான அணு ஆயுதங்களெல்லாம் எல்லாமே கொலைவெறிங்க. எல்லாம் கொலைவெறி. நான் மருத்துவர் ஆகணும். எல்லோரும் தலைவலி காய்ச்சல்னா கூட என்கிட்ட தான் வரணும். யாரும் சுயமாக சிந்திக்கக்கூடாது. ஒரு மருத்துவ மூட நம்பிக்கையை நான் பரப்பணும். நான் தான் அறிவோடு இருக்கணும். எனக்கு தான் மருத்துவ அறிவு இருக்கணுமே தவிர இந்த மக்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் மூட நம்பிக்கைகளாகவும் முட்டாள்களாகவும் என்ன சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த மருத்துவ எல்லாமே கொலைவெறி. ஏதாவது ஒரு வகையில் இந்த மனித இனத்தை அழிக்க வேண்டும். அவருடைய அறிவை அழிக்க வேண்டும். அவர்களை அறிவில்லாதவர்களாக செய்ய வேண்டும். அவருடைய நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும். ஒழுக்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும். நிலையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த நம்பிக்கையை அழித்து நாடோடித்தனமாக வாழ வேண்டும். அவங்க மொழியை அழிக்கணும். பேசுகின்ற மொழி மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அதை அழிக்க வேண்டும். இப்படி எல்லாமே ஆங்கில மோகங்கிறதே ஒரு அழிவு சிந்தனை தான். அதனால் இது எல்லாமே ஒரு கொலைவெறி தான். இந்த கொலைவெறியிலேருந்து நம்ம அந்த கொலைவெறி ஆபத்தானதுன்னு ஏற்கனவே நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம். 2ஆம் உலக போகிறப்போ அணுகுண்டு போட்டாங்க பாருங்கள். அந்த அணுகுண்டுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். ஆகா, கொலைவெறி ஆபத்தானது. நேரடியாக சண்டை போடுறது அவ்வளோ ஆபத்தானது. அப்போ என்ன ஆகுன்னா மறைமுகமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க போய் படித்து நான் டாக்டர், அப்புறம் இன்ஜினியர் ஆகி நான் எப்படி ஒன்றை கொலை பண்ணுறேன் பாரு. ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்குறது, அப்புறம் அந்த காற்றை அந்த காற்று மாசுபாட்டை ஏற்படுத்துவது, தொழிற்சாலை கழிவுகளில் கடலில் கலக்கிறது, அப்புறம் கலப்படம், அப்படி இப்படின்னு சொல்லி மறைமுகமாக மனித இனத்தை கொலை செய்கிற முயற்சி அதன் பிறகு உருவானது. அதுதான் நம்ம இயந்திர அறிவியல் தொழில் புரட்சின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதையும் நம்ம கண்டுக்கிட்டோம். ஓஹோ, ஆனால் அது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அணுகுண்டு வெடிப்புக்கு அப்புறம் இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க பாருங்க அணுகுண்டு. அதுக்கப்புறம் தான் இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டுச்சு. அப்போல்லாம் இந்த மருத்துவம் எல்லாமே இனிமேல் மனுஷங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் அந்த கொலைவெறி வேறு விதத்தில் முகமடி மாட்டிக்கொண்டு இயந்திர அறிவியல் தொழில் புரட்சி என்கிற முகமடியை மாட்டிக்கொண்டு மறைமுகமாக அந்த கொலை செய்கிற முயற்சி மறைமுகமாக அந்த தொடர்ந்து வந்தது. இன்றைக்கி அதோட இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த உணவில் எவ்வளோ கலப்படம் பண்ணுறாங்க, உணவில் இருக்கிற கெமிக்கல் என்னது, மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்து போச்சு. மனுஷங்களை பற்றின அந்த உண்மை முகம், மனுஷங்களோட சாயம் வெளுத்து போச்சு, வேஷம் கலைஞ்சு போச்சு. இப்போ உள்ளே இருக்கிறது எல்லாம் வேஷம் கலைஞ்சு போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. இப்போ மனுஷங்களோடைய அந்த உண்மையான முகம் இப்போ தான் தெரியுது. அந்த கொலைவெறி முகம் இப்போ தான் வெளிச்சத்துக்கு வருது, வெளிச்சமாகுது. அவன் பற்கள் ஃபுல்லாக, மனுஷங்களோட அந்த பற்கள் ஃபுல்லாக ரத்தம் வழியுது. கொலைவெறியால் அவன் தாகம் இன்னும் அடங்கலை, அவங்களோட தாகம் இன்னும் அடங்கலை, பசி இன்னும் அடங்கலை. ஒரே ரத்தம், பற்களில் இரத்த கரைகள் தான். அவ்வளோ வெறி, அவ்வளோ கொலைவெறி. மனுஷங்களோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த பிரம்மச்சாரியன்னு சொல்லுவாங்க. இப்போ புத்தர் இருக்கார் பாருங்க, அது ஒரு கொலைவெறி தான். புத்தரோட இப்போ அவரை நம்பி அவரை பின்பற்றி இந்த வாழ்க்கையில், மனுஷ வாழ்க்கையில், வரலாற்றில் கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பேராவது புத்த துறவியாக மாறியிருப்பாங்க. துறவ வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மீது உள்ள அந்த நம்பிக்கையை அளிப்பது, அதுதான் அதோட அடிப்படை. அவர் என்ன மாதிரி நீங்கள் புத்த துறவி ஆகுங்க, ஆசிய துன்பத்தி காரணம் அப்படின்றனால தான் எல்லோரும் துறவி ஆகிட்டாங்க. அது ஒரு கொலைவெறி தான். எப்படி பாருங்கள், ஒரு நல்ல இனிப்பு தடவிய ஒரு விஷம்தான் அது. இப்போ அவரை பின்பற்றி இதனால் வரையில் எத்தனை பேர் புத்த துறவியாக மாறியிருப்பாங்க இந்த உலகத்தில்? 10 லட்சம் பேர் ஆகியிருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அந்த 10 லட்சம் பேரும் குடும்ப வாழ்க்கையை வாழ விடாமல், குடும்ப வாழ்க்கை மீது உள்ள அவர்களுடைய நம்பிக்கையை அழித்து, அதுதான் நேரடியாக அழிக்க முடியாதா, மறைமுகமாக வேறு எப்படியெல்லாம் அழிக்கலாம். அது மாதிரி இப்போ கிறிஸ்தவத்துலேயும் அந்த மாதிரி இந்த பிரம்மச்சாரியத்தை வலியுறுத்துவாங்க. கன்னியாஸ்திரியா அவங்க பிற்காலத்தில் வருந்துவாங்க. தெரியாதனமாக இந்த மாதிரி கன்னியாஸ்திரி ஆகிட்டேன், தெரியாதனமாக பாதிரியார் ஆகிட்டேன், இப்போ வந்துட்டோம், திரும்பி போக முடியாது, எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாம். குடும்ப வாழ்க்கை மீது உள்ள நம்பிக்கையை அளிப்பது. நீ பாதிரியாராக மாறு, இப்போ சேவை செய், நீ கன்னியாஸ்திரியாக மாறு, சேவை செய், நீ புத்த துறவியாக மாறிடு, எல்லாம் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ யாரும் இந்த கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரியாவோ பாதிரியாராக வர்றதுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க.
மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இதெல்லாம் ஏமாற்று வேலை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதில் ஒன்றும் பெரிய புனிதத்தன்மைகள்லாம் கிடையாது. அது மாதிரி புத்த துறவிகளாகவும் இன்றைக்கி வருவதற்கு தயங்குறாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு இந்த மனுஷங்க மக்கள் வச்சுருக்க நம்பிக்கையும் பொய்யாகி போச்சு. முதல்ல இந்த மாதிரி பாதிரியார்கள் அல்லது பிரம்மச்சாரிகள், துறவிகள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, கன்னியாஸ்திரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்கன்னு மக்கள் நம்பினாங்க. அவங்கள பார்த்து வியந்தாங்க, எப்படி இவங்களால் இருக்க முடியுது திருமணமே பண்ணிக்காமல். ஆனால் இப்போ தெரிய வராங்க இந்த சாமியார்கள், இந்து மத சாமியார்கள், இப்போ அவங்களோட உண்மையான சுயரூபம், மறைமுகமாக இவங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க, என்னென்ன அந்த உண்மையாகவே இவங்க வந்து துறவியாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வரவேற்பு கிடையாது. இன்றைக்கி யாரும் அதை வியந்தும் பார்க்குறது கிடையாது. அதனால் இன்றைக்கி யாரும் வந்து அந்த ஒரு பாதிரியாராகவோ இந்து மத துறவியாகவோ புத்த துறவியாகவோ வருவதற்கு, கன்னியாஸ்திரியாகவோ வர்றதுக்கு இன்றைக்கி யாருமே விரும்புகிறதும் கிடையாது. அதுக்கு வரவேற்பும் இல்லை, விரும்புகிறதும் கிடையாது. அதை வந்து இன்றைக்கி யாரும் ஏற்றுக்கிறதும் கிடையாது. அப்படியெல்லாம் வாழணுங்கிற அவசியமே இல்லை, வாழ்க்கை அது வீணடிக்கிற வேலை தான் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் நம்புகிறாங்க. மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு காதலை ஏற்றுக்கொண்டார்கள். காதலிப்பதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, அன்பு செலுத்துவதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இந்த மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நீ வந்து இதெல்லாம் சும்மா, நீ வந்து குடும்பம்லாம் சும்மா, ஆசையை திறந்துரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு புத்தர்லாம் ஒரு 10 லட்சம் பேரை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட விடாமல் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள செய்து அதன் மூலம் அந்த வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையை அளிப்பது, மகிழ்ச்சியை அளிப்பது, எல்லாமே நுட்பமாக வேலை செய்து எப்படி இந்த மனித இனத்தை அழிப்பது, மனித இனத்தை நேரடியாக அழிக்க முடியாத பட்சத்தில் மனித இனத்தை மறைமுகமாக அந்த வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பது, மறைமுகமாக அளிப்பது. இப்போ 10 லட்சம் பேர் புத்தரை பின்பற்றி 10 லட்சம் பேர் துறவியாக மாறினாங்க. ஒரு 10 லட்சம் பேர் மாறியிருப்பாங்க, அதை விட அதிகமாக கூட மாறியிருப்பாங்க இது நாள் வரைக்கும். புத்தர் எப்போ இருந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரா? இன்னைய வரைக்கும் புத்தரை பின்பற்றி ஒரு 10 லட்சம் பேர் அல்லது ஒரு 20 லட்சம் பேர், 1 கோடி பேராவது புத்த துறவிகளாக மாறியிருப்பாங்க. மாறி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல், திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாளை கழித்திருப்பார்கள். அப்போ அவங்களோட 1 கோடி பேருடைய மகிழ்ச்சியை அளிப்பது, ஒரு கோடி பேரை திருமண வாழ்க்கையில் ஈடுபட விடாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பது தான் அந்த சாதனை அவருடைய சாதனையாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த 1 கோடி பேரும் திருமணம் செய்திருந்தால், தலா 1 கோடி பேரும் திருமணம் செஞ்சுருந்தாங்கன்னா எத்தனை குழந்தைகளை பெற்றிருப்பாங்க? அந்த புத்த துறவிகளாக மாறினாங்களா, புத்தரை பின்பற்றி புத்த துறவிகளாக மாறினாங்க பார்த்திங்களா, 1 கோடி பேர். அந்த 1 கோடி பேரும் ஒருவேளை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா எத்தனை பேரை பெற்றிருப்பாங்க? ஒரு 2 கோடி பேரை பெற்றிருப்பாங்களா? ஒரு 4 கோடி பேரை பெற்றிருப்பாங்களா? அந்த 4 கோடி பேரை பிற விடாமல் பண்ணார் பாருங்க புத்தர், பிறக்க விடாமல் செஞ்சார் பாருங்க. அந்த 4 கோடி பேர் இந்த 4 கோடி பேரை இந்த பூமியில் பிறக்க விடாமல் செஞ்சார் பாருங்கள். எவ்வளோ பெரிய கொலைவெறி பாருங்கள், நுட்பமான கொலைவெறி. இதுதான் புத்தரோட சாதனை, இதுதான் புத்தருடைய உள்நோக்கம். அதனால் வந்து எல்லாமே அந்த கொலைவெறிங்கிறது மறைமுகமாக நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நுட்பமாக இப்போ புத்தரை பின்பற்றி 1 கோடி பேர் துறவரம் பூண்டிருப்பார்கள் இது வரைக்கும் இந்த உலகத்தில். அப்படின்னா அந்த 1 கோடி பேரையும் திருமண வாழ்வில் ஈடுபடாமல், மகிழ்ச்சி இல்லாமல், அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த திருமண வாழ்வில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை இல்லாமல் செய்வது, அதை செஞ்சார் அவர். அந்த 1 கோடி பேரும் திருமண வாழ்வில், ஒருவேளை திருமண வாழ்வில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றிருந்தாங்கன்னா எத்தனை குழந்தைகளை பெற்றிருப்பாங்க? ஒரு 3 கோடி குழந்தைகளை பெற்றிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 3 கோடி குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்க விடாமல் செய்தது புத்தரின் சாதனையாக இருக்கிறது. அந்த 3 கோடி குழந்தைகளும் கல்யாணம் பண்ணி இன்னொரு 6 கோடி பேரை பெற்றிருப்பாங்க. இப்படி பல கோடி பேரை இந்த உலகில் பிறக்க விடாமல் செய்தது தான் இந்த புத்தரின் சாதனையாக இருக்கிறது. புத்தரின் அதுதான் கொலைவெறின்றது. இந்த பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துகிறாங்கள்ல, துறவிகளாக வாழ்ந்து அதன் மூலம் அந்த வாழ்க்கையை இங்கே பரப்புவது, உடலுறவில் ஈடுபட விடாமல் தடுப்பது. துறவிகளாக வாழ்கிறவங்களுக்கு அந்த உடலுறவு உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கே போராடிக்கிட்டு இருப்பாங்க கன்னியாஸ்திரியாக வாழ்கிறவங்க. அப்போ அந்த இன்பத்தை அடைவிடாமல் அவர்களை வந்து கட்டுப்படுத்துவது எல்லாமே கொலைவெறி தான். கொலைவெறிக்குள்ளே தான் இதெல்லாம் அடங்கும். அதனால்
இயற்கையான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையை வாழச் செய்து வாழணும், காதலிக்கணும், குடும்பமாக இருக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ரொம்ப காலத்துக்கு உயிரோடு வாழணும், நோய் வரக்கூடாது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, எளிமையாக வாழணும், இயற்கையோடு கலந்து வாழணும், அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த கொலைவெறியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே தீர்வு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த கொலைவெறி மனுஷங்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பள்ளிக்கூடம் கல்லூரியெலாம் எதை போதிக்குதுன்னா கொலைவெறியை தான் போதிக்குது. எந்த மாதிரி, அதாவது நுட்பம், கொலைவெறியை எப்படி அறிவியல் பூர்வமாக அந்த கொலைவெறியை வெளிப்படுத்துவது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படித்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனாங்க. எல்லாமே கொலைவெறி தான். பள்ளிக்கூடங்கிறதே ஒரு கொலைவெறி தான். கொலைவெறி இருந்தால் தான் நீ பள்ளிக்கூடத்தில் கொலைவெறி இழந்துட்டா உனக்கு பள்ளிக்கூட படிப்பே ஏறாதுப்பா உன் தலையில். இன்றைக்கி எனக்கு புரியுது, எனக்கு ஏன் இந்த பள்ளிக்கூட படிப்பு என் தலையில் ஏறலை, எனக்கு புரியவே புரியாது. இந்த பள்ளிக்கூட படிப்பு எல்லாமே மனப்பாடம் பண்ணுவேன், மக்கர் பண்ணுவேன் நான் படிக்கிற காலத்தில். அப்படித்தான் ஒரு 10வது வரைக்கும் படித்தேன். 11ஆவதுக்கு அப்புறம் என்னால் அதை மனப்பாடம் பண்ண முடியல. எனக்கு ஏன் ஏறலைன்னா எனக்கு கொலைவெறி இல்லை. கொலைவெறிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் நான் போதுண்டா சாமி, இந்த கொலைவெறியே தேவையில்ல அப்படின்னு இந்த கொலைவெறி மேலே மனுஷங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்தது பார்த்திங்களா, அதோட வடிவமாக தான் நான் இருக்கிறேன். அதனால தான் நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சதுக்கே காரணம் என்னென்னா, எனக்கு கொலைவெறியோட வாழ முடியலை. என்னால் வாழ முடியலை, நான் பின்வாங்கிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு ஏறலை. பள்ளிக்கூட படிப்பே அது கொலைவெறியோட வெளிப்பாடு தான். கொலைவெறியை கற்றுக்கொள்கிற, எப்படி கொலைவெறியை வெளிப்படுத்துவது, எப்படி மனுஷங்களை கொலை பண்ணுறது, மனித வாழ்க்கையை, மனித இனத்தை எப்படி கொலை செய்வது, அந்த நுட்பத்தை கற்றுக் கொடுக்குற இடம் தான் இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, புத்தகங்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள். இவர்கள்லாம் யார்? கொலைவெறியை கற்றுக் கொடுப்பவர்கள், கொலை செய்ய கற்றுக் கொடுப்பவர்கள். இப்போ அணு உலை அமைக்கிறாங்களே, அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து தானே படிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி சண்டை போடுறாங்களே இஸ்ரேலும் பாலஸ்தீனத்துக்காரங்களும், அவங்க சண்டை போடுகிற துப்பாக்கிகள், அதை உருவாக்கியவர்கள், அதை கண்டுபிடித்தவர்கள், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்துகிற அந்த விமானங்களத்தில் போய் குண்டு போடுறாங்களே, அந்த விமானத்தை கண்டுபிடிச்சோம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் தானே படித்தாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க யார்? ஆசிரியர்கள் தானே. அப்போ அந்த ஆசிரியர்கள் தான் அவர்கள், அதோட வெளிப்பாடு தானே அது. மறைமுகமாக எல்லாமே இது ஒரு கொலைவெறி தான். இங்கே இந்த உலகமே ஒரு கொலைவெறி உலகம் தான். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? பள்ளிக்கூடம்னு ஒன்று இல்லைன்னா, புத்தகம்னு ஒன்று இல்லைன்னா, ஆசிரியர்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? இந்த உலகத்தை நிர்வகிக்க நமக்கு இன்ஜினியர்கள் தேவை, மருத்துவர்கள் தேவை, மருத்துவ மூட நம்பிக்கையை பரப்புவதற்கு மருத்துவர்கள் தேவை. அப்போ அதுக்கு பள்ளிக்கூடங்கள் தேவை, கல்லூரிகள் தேவை, புத்தகங்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, பேராசிரியர்கள் தேவை. அதனால் இந்த உலகத்துக்கு புனிதமான நோக்கம், புனிதமான கற்பிதம்னு ஒன்றுமே கிடையாது. புனிதமான அர்த்தம்னு இந்த உலகத்துக்கு கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு கிடையவே கிடையாது. இந்த கொலைவெறியை இழக்கணும்னா நம்ம அந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றது நிறுத்தணும். தானிய உணவுகளை, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிட்றது நிறுத்தணும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த அதை நிறுத்திட்டாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு கொலைவெறியை இழந்துருவீங்க. நீங்கள் உப்பை எடுத்துக்கலனாலே உங்களுக்கு கொலைவெறி இழந்துருவீங்க. உப்பை சேர்த்துக்கலை, மாமிசத்தை சாப்பிடல, மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிடவில்லை என்றாலே நீங்கள் கொலைவெறியை இழந்து விடுவீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது கசந்து போய்விடும், வெறுப்பாக தெரிய ஆரம்பித்து விடும். இது வியப்பாகவே தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு வியப்பாகவே தெரியாது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் கொலைவெறி இல்லாத குழந்தைகளாக இருப்பார்கள். 2023க்கு அப்புறம் 24க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் கொலைவெறியை இழந்த குழந்தைகள். அவர்களுக்கு கொலைவெறி என்பது ஏற்படாது. ஆனால் அவங்க உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொலைவெறி ஏற்படும். ஆனால் அது அவங்களுக்கு அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அறிவு தேவை. கொலைவெறின்னொடனே அது சும்மா கத்தி எடுத்துகிட்டு குத்துறது, அது அறிவில்லாதவர்களின் கொலைவெறி. கொலைவெறி சார்ந்த அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணுன்றது. நீ கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறல்ல, அது அறிவில்லாத ஒரு கொலைவெறி. கத்தி எடுத்துகிட்டு குத்துறது, களத்தில் இறங்கி அது அறிவில்லாத கொலைவெறி. நீ அதுவே ஒழுங்காக படித்தேன்னு வச்சுக்கேன், உன் கொலைவெறி இன்றைக்கி ஒரு அணு விஞ்ஞானியாக மாறிடு, அணு உலைகளை ஏற்படுத்து, அணு ஆயுதங்களை உருவாக்கு. அது படிப்பறிவு சார்ந்த ஒரு கொலைவெறி. அது மாதிரி நீ மருத்துவராகு, மக்களை உங்ககிட்ட தலைவலி காய்ச்சல்னா கூட உங்ககிட்ட வரவை, அவங்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்த மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்து, சுயமாக சிந்திக்க விடாத. இதுதான் படிப்பறிவு சார்ந்த ஒரு கொலைவெறி.
நேரடியாக கத்தி எடுத்துகிட்டு குத்த போகிறதெல்லாம் படிக்காதவங்களோட கொலைவெறி. படித்தவங்க எப்படி கொலைவெறியை வெளிப்படுத்துவாங்கன்னா ரகசியமாக, நுட்பமாக. படித்தவங்களோட கொலைவெறிங்கிறது வேறு மாதிரி, அதெல்லாம் வேறு லெவல், அது நுட்பமானது. அதனால் படித்த கொலைகாரர்கள், படிக்காத கொலைகாரர்கள். படித்த கொலைவெறி, படிக்காத கொலைவெறி. இப்போ நீ படித்தேன்னு வச்சுக்கேன், சூப்பராக நிறைய கொலை பண்ணலாம். படிக்காமல் கொலை பண்ணால் நீ கத்தி எடுத்துகிட்டு ரோட்டில் போய் ஏதோ குத்துவ வழிப்பறி பண்ணுவ, அது வேறு. அது உனக்கே ஆபத்தாக முடியும். நீ படித்தேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலாம். அந்த தொழிற்சாலை கழிவுகளை கடலில் கலக்கலாம், நீர்நிலைகளில் கலக்கலாம், நிலத்தில் பாய்ச்சலாம், நிலத்தை மாசுபடுத்தலாம். அப்புறம் ஆற்றில் கலக்கலாம். அந்த ஆற்று நீரை மக்கள் பயன்படுத்துவாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதன் மூலம் நோய்களை ஏற்படுத்தி இந்த மனுஷங்களை கொலை செய்யலாம், ரொம்ப நாள் வாழ விடாமல் செய்யலாம். ஆனால் உன்னை யாரும் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த காற்றில் மாசுபாட்டை கலக்கலாம், அதை சுவாசிப்பாங்க மக்கள். நுரையீரல் சார்ந்த நோய்களை உருவாக்கி கொள்வார்கள். அதன் மூலம் அவர்களுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் குறையும். இதுதான் படித்தவங்களோட கொலைவெறி. இதில் எது சிறப்பு? இந்த படித்தவங்களோட கொலைவெறி தான் ரொம்ப நுட்பமானது. நீ எந்த மாதிரி ஆசைப்படுற? படிக்காத கொலைகாரராக ஆக போறியா, படித்த கொலைகாரங்களாக மாற போறியா? நீ படித்த கொலைகாரராக மாறு. உனக்கு பாதுகாப்பு இருக்குது, உனக்கு நல்ல பணம் கிடைக்கும், சம்பாதிக்கலாம். நீ வாகனங்களை தயாரித்து புதிய வாகனங்களை வேகமாக மணிக்கு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற கார்களையும் பஸ்ஸுகளையும் கண்டுபிடி, 2 வீலரை கண்டுபிடி. அதை இந்த ரோட்டில் விடு. அதை ஆசைப்பட்டு ஓடி வாங்குவானுங்க. வாங்கி பொண்ணுங்கிட்ட பந்தா காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டுவானுங்க. ஓட்டி அங்கே நிறைய பேரை முட்டி தள்ளி சாகடிப்பானுங்க. அவனும் சாவானுங்க, அடுத்தவனையும் சாகடிப்பானுங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அந்த இடத்துல போய் உன் வெறியை காட்டு, அந்த இடத்துல போய் உன் கொலை வெறியை காட்டு. படித்தா நிறைய பேரை கொலை பண்ணலாம், ஆனால் உன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீ படிக்கலைன்னு வச்சுக்கேன், ஒன்றால் நிறைய பேர்த்த கொலை பண்ணிய ஒரு பேர்த்த கொல்லலாம், அது கூட நீ கொல்லும்போது ஒன்றையே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது படித்த கொலைவெறி. கொலைவெறியில் 2 கொலைவெறி இருக்குது. படிக்காதவங்களோட கொலைவெறி, படித்த கொலைவெறி. அதான் கடந்த காலத்தில் போரிட்டு இருந்தாங்க, நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நேரடியாக ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறதும், ஈட்டியை வச்சு குத்துறதும், போர் அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் துப்பாக்கியை கண்டுபிடிச்சான். துப்பாக்கி கண்டுபிடிச்சோன்னா தூரத்துலேருந்தே கொல்லலாம்ப்பா, நீ பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பீரங்கிகளை கண்டுபிடிச்சாங்க, தூரத்துலேருந்தே கொல்லலாம். 100 மீட்டர் தூரத்துலேருந்தே சுட்டு கொண்டுடலாம், நீ கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நுட்பம் மாறுது, கொலைக்கான அந்த நுட்பம் மாறுகிறது. பாதுகாப்பாக எப்படி கொலை செய்வது? வானத்தில் ஏறி குண்டை போடு, வானத்தில் பறந்து குண்டை போடு விமானத்தின் மூலமாக, நீ பாதுகாப்பாக இருப்ப. ஆனால் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இதுதான் படித்தவங்களோட கொலை. நல்லா இருக்கே, படித்தா சூப்பராக கொலை பண்ணலாம் போலுக்க, பாதுகாப்பாக கொலை பண்ணலாம், ஒரு காயம் கூட இல்லாமல் ரொம்ப சேஃபாக கொலை பண்ணலாம். அப்போ எல்லாருமே படிச்சுட்டாங்களா? அப்போ எல்லாத்துக்குமே அது ஆபத்தாக போச்சு. அப்புறம் அணுகுண்டை போட்டாங்க. அப்போ தான் உறைஞ்சி போயிட்டாங்க. ஆஹா, இது வேலைக்கு ஆகுது, நேரடியாக கொலை பண்ணுறது. அப்போ மறைமுகம் வேறு எந்த வகையில் கொலை பண்ணலாம்? நீ இன்ஜினியர் ஆயிரு, நீ டாக்டர் ஆயிரு, தொழிற்சாலைகளை உருவாக்கு, வாகனங்களை உருவாக்கு, ரோட்டில் ஓட விடு, வாகனங்களை தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த கழிவுகளையும் நிலத்தில் மாசுபடுத்து, அது மாதிரி நோய்களை உருவாக்கு. கலப்பட உணவுகள், அது மாதிரி தானிய உணவுகள் அதெல்லாம் சாப்பிட்டு அது மாதிரி நோயை உருவாக்கி சாவடி. இந்த மாதிரி கொலைவெறி தான், எல்லாமே கொலைவெறி தான். நம்ம பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், இதெல்லாம் நம்ம குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் இதெல்லாம் நடந்து தான் தீரும். இந்த அனுபவங்களை நம்ம சந்தித்து தான் தீரணும். இதுக்கெல்லாம் விடிவு என்னது? மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கூர்மையான நுட்பமான அறிவு பாருங்கள் எனக்கு. எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன் இந்த உலகத்தை. இப்போ இதெல்லாம் நான் ஆராய்ச்சி முடிய போகுது. இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். ஆனால் அப்போ என்னெல்லாம் வெளியே சொல்லலை. நான் வெளியே சொல்கிறதுக்கான அந்த அறிவு எனக்கு இல்லாமல் போச்சு. நான் பார்த்தாலே அந்த அளவுக்கு எக்ஸ்ரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நடைமுறையை நான் எப்படி பார்த்தேன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இதோட உள்நோக்கம் என்ன, அதோட உள்நோக்கம் என்ன, அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, எதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. நான் என்னை பார்த்தாலே ஏன்ப்பா அவ்வளோ சந்தேகமாக பார்க்குறேன்? சந்தேகமாக தான் பார்ப்பேன். இந்த உலகத்தையே சந்தேக கண்ணோட தான் பார்ப்பேன். சந்தேகம்தான் என்னுடைய நோயே. சந்தேகம்தான் ஆராய்ச்சிக்கான அடிப்படையே சந்தேகம்தான். பயம் எனக்கு அவ்வளோ பயம் இருந்தது. இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் அந்த அளவுக்கு பயந்தேன்.
அது பயந்து தான் நான் இன்னொரு உலகத்தையே உருவாக்கினேன். எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே பயம், சந்தேகம், குழப்பம், கோபம். எனக்கு எந்த அளவுக்கு பயம் இருந்ததோ அந்த அளவுக்கு கோபமும் இருந்தது, கடுமையான கோபம் இருந்தது. அப்போ தான் நான் ஒரு புதிய உலகத்தை, அந்த கோபத்தை வேண்டி தான் புதிய உலகத்தை உருவாக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு வந்ததுக்கே அந்த பயம், அந்த கோபம், சந்தேகம், குழப்பம், தீர்வு, உண்மைகளை கண்டுபிடிக்கிற அந்த திறன் எனக்கு அங்கேருந்து தான் உருவாகுது. அப்புறம் இந்த 8 மணி நேரம் வேலை நேரம், 10 மணி நேரம் வேலை நேரம், இதெல்லாம் இது கூட கொலைவெறி தான். ஏன்னா குடும்பத்தோடு இவன் நேரம் செலவிச்சு, இவங்கெல்லாம் மனுஷங்கள்லாம் குடும்பத்தோடு நேரம் செலவழிச்சிடக்கூடாது, ஒரு விளையாடக்கூடாது, ஆடக்கூடாது, கதைகள் பேசக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை நேரம் பாருங்கள், 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை நேரம். அப்போ அந்த வேலை முடிஞ்சதுன்னா காலையில் தூங்கி எழுச்சோன்னே குளிக்க வேண்டியது, இப்போ சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, அப்புறம் வேலை முடிஞ்சு 10-12 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வர வேண்டியது. அந்த களைப்பிலே படுத்து தூங்கிடுவாங்க. அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க. பேசுகிறது, குடும்பத்தில் இருக்க எல்லா குழந்தைகளோட, மனைவியோட, கணவனோடலாம் பேசுகிற வழக்கமே கிடையாது. இப்படி எப்படி மனுஷங்களை மகிழ்ச்சியை சாகடிப்பது, மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது. வேலை நேரத்தை அதிகப்படுத்து, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை நேரத்தை அதிகப்படுத்தி, அதற்கு வேறு வழி இல்லை. 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம பாதுகாக்கவும் முடியும். அப்போ 10 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சாகணும். அந்த மாதிரி அதன் மூலம் என்ன செய்யுது, நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல. அது மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறக்காக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு ஓடு, உன் குடும்பத்தோடு இருக்காத. நீ குடும்பத்தோடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்ப. பணங்கிற ஒரு நெருக்கடியை, ஒரு தேவையை உனக்கு உருவாக்கி உன் குடும்பத்துக்காக நீ ஊர் விட்டு ஊர் ஓடு, நாடு விட்டு நாடு விரட்டி அடி, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப வாழ்க்கையில் மனுஷங்களை ஈடுபட விடாமல் மனித வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிப்பது, இது ஒரு கொலைவெறி. எல்லாம் அந்த கொலைவெறி அடிப்படையாக கொண்டு தான் இங்கே எல்லாமே நடக்குது. மனுஷங்களை சாகடிக்கணும், எப்படியெல்லாம் சாகடிக்கலாம், மனித வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை சாகடிப்பது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த உள்நோக்கம் என்னென்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற மக்களின் உள்நோக்கம், மனுஷங்களோட நோக்கம் என்னென்னா கொலைவெறி தான். கொல்லணும், யாரும் வாழ்ந்துடக்கூடாது, வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வெளிப்பாடு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். கொலைவெறி தான் இந்த உலகம். நம்ம அப்படியே அறிவியலில் முன்னேறிட்டோம், அதில் முன்னேறிட்டோம், இதில் முன்னேறிட்டோம்னு சொல்கிறோம்ல, வேறு ஒன்றும் கிடையாது. கொலைவெறியில் முன்னேறி இருக்கிறார்கள், கொலை செய்வதில் முன்னேறி இருக்கிறார்கள். முன்னேற்றம் என்பது எப்படி கொலை செய்யலாம், எப்படி மனுஷங்களை கொலை செய்யலாம், எப்படி மனித வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை கொலை செய்யலாம். அதுமாதிரி வேற்றுமைகளை கற்பிப்பது. நீ சாதி மதம்னு சொல்லி வேற்றுமைகளை கற்பித்து, நிறவெறி அப்படின்னு சொல்லி வேற்றுமைகளை கற்பித்து, அதன் மூலம் நீங்கள் ஒருத்தர் ஒற்றுமையாக இல்லாமல் சண்டை போடுங்க, அதன் மூலம் ஏதாவது வன்முறை கிளப்பி அதன் மூலம் சாகடிப்பது. இப்படி பல்வேறு கோணங்களில் மனித உயிர்களின் உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், பல்வேறு செயல்களுக்கு அடிப்படை காரணமான ஒரு உள்நோக்கம், மனித உள்நோக்கம் என்ன, கொலைவெறி தான். கொல்லணும், எவனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது, மனித இனத்தை அழிக்கணும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவானது தான் இந்த உலகமே. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இப்போ கூட நம்ம தப்புவோமான்னு சொல்ல முடியாது. 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும், நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கி போயிடலாம், இயந்திர அறிவியல் உலகம் என்கிற அந்த பேருந்தில் இருந்து இறங்கி அப்படி நம்ம ஸ்டாப்பிங் வரும் போயிடலான்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் ஆபத்து. இப்போ இந்த செயலிழந்து போச்சுன்னா என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? நம்ம ஈஸியாக விட்டுட்டு புலிவாலை பிடிச்சிருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது ஒரு கொலைவெறியோடு சுற்றி தெரியும் ஒரு புலியோட வால், அதைத்தான் பிடிச்சி வச்சுருக்கோம். இது அப்படியே டக்குன்னு விடவும் முடியாது. அப்போ ரொம்ப எல்லாம் கொலைவெறியோட எல்லா அணு ஆயுதங்களோடு இருக்காங்க. அணு உலைகளை செயலிழக்க செய்யணும், அணு குண்டுகளை செயலிழக்க வைக்கணும். எப்படி செயலிழக்க வைக்க போகிறாங்க, அதோட பக்க விளைவுலாம், பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்கும், எப்படி பாதுகாப்பாக இதை செயலிழக்க வைக்கிறது, அப்படி லட்சக்கணக்கான குண்டுகளை தயாரித்து வச்சுருக்காங்க உலகம் முழுக்க. அணு உலைகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது உலகம் முழுக்க. எப்படி இதை செயலிழக்க வைக்க போகிறாங்க? இப்படி நம்ம மிகப்பெரிய சவால் இருக்குது. கொலைவெறியோட விளைவை பார்த்திங்களா? வாழவும் முடியலை. அதாவது வாழணும்னு நினச்சி நம்ம இந்த 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது, அந்த ஸ்டாப்பிங் வரப்போகுது. இறங்கவும் முடியல, பயணிக்கவும் முடியாது.
இது கடைசியில் இந்த பஸ்ஸு எங்கே போகுது? இந்த பஸ்ஸு பெரிய பள்ளத்தாக்கில் தான் போய் விழப்போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற பஸ்ஸுங்கிறது கடைசியில் பெரிய பள்ளத்தாக்கில் தான் போய் விழப்போகுது. சரி, இறங்கிக்கலாம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது, அதுக்குள்ளே நம்ம இறங்கிக்கலான்னா பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரி, பிரேக்காவது எப்படியாவது வேகத்தை குறைச்சி இறங்கிடலான்னு பார்த்தா இறங்கவும் முடியாது. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இறங்கவும் முடியாது. ஏன்னா பிரேக் இல்லை. நிறைய பிரேக்கெல்லாம் முதல்ல வந்து அது என்னாச்சுன்னு வண்டி போகும்போதே கண்டுபிடிக்கணும், எப்படி இதை செயலிழக்க வைக்கலாம் அப்படின்னு. இந்த பஸ்ஸை வந்து இயந்திர அறிவியல் உலகம் அப்படிங்கிற அந்த பஸ்ஸை எப்படி செயலிழக்க வைக்கலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த அணு உலைகளை செயலிழக்க வைக்கணும், அணு குண்டுகளை வந்து செயலிழக்க வைக்கணும், அணு ஆயுதங்களை செயலிழக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு புரிதல் தேவை, உண்மையை ஏற்றுக்கிற அந்த பக்குவம் தேவை. இது நான் சொல்கிறது உண்மை தான், என்னை தொடர்ந்து என்னை பின்பற்றி இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதனால் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறைச்சிடலாம், தடுத்துடலான்னு நினைக்காதீங்க, தவிர்த்துடலான்னு நினைக்காதீங்க. நான் வந்து ரோடு போட்டிருக்கேன், அந்த ரோட்டில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க பாருங்கள். நான் ஒரு பாதையை உருவாக்கிட்டேன், லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் புறப்படுறாங்களா இல்லையா பாருங்கள். அதனால் வந்து என்னுடைய கருத்தை வந்து நீங்கள் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, அலட்சியப்படுத்தவும் முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடைக்காது, புறக்கணிக்கவும் முடியாது. இதுதான் நாளைக்கு பெரிய பூதாகரமாக ஒரு புரட்சியின் விதையாக இருக்க போகிறது. அந்த பெரிய புரட்சியை நான் நடத்தியிருக்கணும், அந்த முடிவில் தான் இப்போ இருந்தேன். நான் வந்து அந்த 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 புரட்சியை நிகழ்த்த நான் தவறிவிட்டேன். ஆனால் இனிமேல் ஒரு புரட்சி வரப்போது, அந்த புரட்சியின் விதை யார் போட்டது? விதை நான் போட்டது.